இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கை சோயா எடுத்து சுடுதண்ணியில் ஒரு கொதி விட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கேரட்டு, பீன்ஸு, சோயா 3 எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், அடுத்தது தக்காளி, புதினா தழை, கொத்தமல்லி தழை, இஞ்சி, பூண்டு, எலுமிச்சம்பழம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரில் கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாமே சேர்த்துருக்கேன். ஜாதிபத்திரி கூட சின்னதாக சேர்த்துருக்கேன். வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். பேஸ்ட்டாக சேர்க்கல, தட்டி தான் சேர்த்துருக்கேன். இப்போ புதினா, கொத்தமல்லி தலையை மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி எடுத்து போட்டிருக்கிறேன். தக்காளி அரைச்சி எடுத்து போட்டிருக்கேன். கரம் மசால் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரணும். இப்போ காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், சோயா, பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி தான் சேர்த்தேன், அதனால லெமன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. நீங்கள் 2 தக்காளி சேர்த்திங்கன்னா லெமன் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம சுடுதண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் எடுத்துருக்கிறது சீரக சம்பா, அதனால் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ லைட்டாக புதினா தழை, கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 விசில் வந்தால் பிரியாணி ரெடி ஆயிரும். அதுக்கடையில் நம்ம தயிர் பச்சடி செஞ்சுக்கலாம். ஆனியன் பொடியை நறுக்கி போட்டுட்டு தயிர் 2 கரண்டி ஊற்றிருக்கேன். கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டோம்னா தயிர் பச்சடி ரெடி ஆயிரும். ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி ரெடி. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.